அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. ஹிதேந்திரன் வாழ்ந்த ஊர் எது? ஹிதேந்திரன் வாழ்ந்த ஊர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்கழுக்குன்றம். 2வது வினா. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 9. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. 3வது வினா. வேலுநாச்சியாரின் தளபதிகள் யார்? வேலுநாச்சியாரின் தளபதிகள் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிய மருது மற்றும் சின்ன மருது. 4வது வினா. மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவன்? மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 7ஆம் நூற்றாண்டு. மாமல்லன் 7ஆம் நூற்றாண்டு. 5வது வினா. திரைக்கவி திலகம் யார்? திரைக்கவி திலகம் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மருதகாசி. திரைக்கவி திலகம் மருதகாசி. 6வது வினா. குழந்தை கவிஞர் யார்? குழந்தை கவிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அளவல்லியப்பா. குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா. 7வது வினா. இந்தியாவில் முதல் பேசும் படம் எது? இந்தியாவின் முதல் பேசும் படம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆலம் ஆரா. இந்தியாவில் முதல் பேசும் படம் ஆலம் ஆரா. 8வது வினா. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கால்டுவெல். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். 9வது வினா. செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். 10வது வினா. உலக ஓசோன் நாள் என்று? உலக ஓசோன் நாள் என்று? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி செப்டம்பர் 16. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. 11வது வினா. இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 4 வகைப்படும். 12வது வினா. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புதுமைப்பித்தன். சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன். 13வது வினா. தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹோக்கன். தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழன் என்று பெயரிட்டவர் ஹோக்கன். 14வது வினா. சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன? சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அருண்மொழித்தேவர். சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழித்தேவர். 15வது வினா. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹாங் மாக்னஸ்கி. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் ஹாங் மாக்னஸ்கி. 16வது வினா. சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி காரியாசன். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். 17வது வினா. பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட மன்னன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சேரன். 18வது வினா. குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சௌரி பெருமாள் அரங்கனார். குறுந்தொகையை பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். 19வது வினா கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது? கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கொழுந்தாடை. 20வது வினா சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர் யார்? சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். சிந்துக்கு தந்தை பாரதியார். 21வது வினா இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளுக்கு என்ன பெயர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வேர்ட்ஸ்மித். 22வது வினா கபிலரின் நண்பர் யார்? கபிலரின் நண்பர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி இடைக்காலனார். கபிலரின் நண்பர் இடைக்காலனார். 23வது வினா சென்னா போதார் என அழைக்கப்படுபவர் யார்? சென்னா போதார் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருவள்ளுவர். சென்னா போதார் திருவள்ளுவர். 24வது வினா கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்ற திறனாய்வாளர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆர்னால்ட். 25வது வினா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஒரு முக்கியமான வினா. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். 26வது வினா மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? ஒரு முக்கியமான வினா. மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 24 எழுத்துக்கள். மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் 24. 27வது வினா திணை வகை எத்தனை? திணை வகை எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 வகை. திணை வகை 2. 28வது வினா முதற் பொருள் எத்தனை வகைப்படும்? முதற் பொருள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். முதற் பொருள் 2 வகைப்படும். 29வது வினா வெண்பா எத்தனை வகைப்படும்? ஒரு முக்கியமான வினா. வெண்பா எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 5 வகைப்படும். வெண்பா 5 வகைப்படும். 30வது வினா பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 8 வகைப்படும். பொருள்கோள் 8 வகைப்படும். 31வது வினா மனித இனத்தின் ஆதி அடையாளம் எது? மனித இனத்தின் ஆதி அடையாளம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மொழி. மனித இனத்தின் ஆதி அடையாளம் மொழி. 32வது வினா நுவல்வோன் என்பதன் பொருள் என்ன? இது ஒரு முக்கியமான வினா. நுவல்வோன் என்பதன் பொருள் என்ன? இதற்கு சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ஆசிரியர். 33வது வினா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன். 34வது வினா ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியவர் யார்? ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மசானஃபு உகாகோ. 35வது வினா ஏதிலி என்பதன் பொருள் என்ன? ஏதிலி என்பதன் பொருள் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இருப்பிடமின்றி அலைதல். ஏதிலி என்பதன் பொருள் இருப்பிடமின்றி அலைதல். 36வது வினா கங்கையும் சிந்துவும் இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் இலக்கண குறிப்பு தருக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி எண்ணும்மை. கங்கையும் சிந்துவுங்கிறது எண்ணும்மை. 37வது வினா தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு தருக. தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு தருக.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வினைத்தொகை. தாழ்பூந்துறை என்பது வினைத்தொகை. 38வது வினா தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜேம்ஸ் பிராங்கா. 39வது வினா நவ்வி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஒரு முக்கியமான வினா. நவ்வி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மான். நவ்வி என்னும் சொல்லின் பொருள் மான். 40வது வினா தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். தாண்டக வேந்தர் திருநாவுக்கரசர். 41வது வினா வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக. வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வினையெச்சம். வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு வினையெச்சம். 42வது வினா உடலை நீர் தூய்மை செய்யும் உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எது? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாய்மை. 43வது வினா திராவிடர் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? திராவிடர் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குமரிலப்பட்டர். 44வது வினா 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல். இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் டி குறிஞ்சிப்பாட்டு. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. 45வது வினா உவே சாமிநாதர் யாரிடம் கல்வி பயின்றார்? உவே சாமிநாதர் யாரிடம் கல்வி பயின்றார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். உவேசா யாரிடம் கல்வி பயின்றார்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரிடம். 46வது வினா ராபி சேதுப்பிள்ளை வீட்டில் தினமும் ஒரு திருக்குறள் ஒப்பித்து பரிசு பெற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி குன்றக்குடி அடிகளார். 47வது வினா நெகிழி என்பதன் பொருள் என்ன? நெகிழி என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தீச்சுடர். நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர். 48வது வினா கவிஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? கவிஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தாராபாரதி. கவிஞாயிறு தாராபாரதி. 49வது வினா ராஜதண்டனை நாடகத்தின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. ராஜதண்டனை என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கண்ணதாசன். ராஜதண்டனை கண்ணதாசன். கடைசி வினா வட்டத்தொட்டி அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? வட்டத்தொட்டி அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டி கே சிதம்பரனார். வட்டத்தொட்டி டி கே சிதம்பரனார். நண்பர்களே இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையான தமிழ்லேருந்து ஒரு முக்கியமாக 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.